பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். லூக் காஸ்பல் சாப்டர் 8 verse 45. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை, நெருக்குகிறவர்களாய் நெருங்குகிறவர்களாய் நீங்கள் இல்லாமல் தொடுகிறவர்களாய் நீங்கள் மாறுங்கள். நெருக்குகிறவர்களாய் நெருங்குகிறவர்களாய் நீங்கள் இல்லாமல் தொடுகிறவர்களாய் நீங்கள் மாறுங்கள். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட அநேகர் இயேசுவை நெருங்கவும் நெருக்கவும் அவர்களுக்கு ஆசை உண்டு. இந்த பகுதியில் இயேசு மாம்சத்தில் உலகத்தில் இருந்தபோது அவரை நெருங்கின அநேகர் உண்டு. அவர்கள் ஏன் நெருக்குகிறார்கள், ஏன் நெருங்குகிறார்கள்? அவர்கள் இயேசு ஏதோ ஒன்றை செய்வார், அவரா தாமா செய்ய போகிறார், அதனால் நம்ம அவரை நெருக்குவோம், அவரை நெருங்குவோன்னு அவங்க ஒரு ஒரு ரொட்டீன் லைஃப், ஒரு டெய்லி செய்கிற ஒரு காரியத்தையே செய்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நெருக்குறாங்க, நெருங்குறாங்க. ஆனால் இந்த கூட்டத்தின் மத்தியில் 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, ப்ளீடிங்கே நிற்கலை. அவள் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அநேக வைத்தியர்களுக்கு செலவழித்தும் அற்புதம் ஒன்றும் கிடைக்கல. அவள் வாழ்க்கையில் விடுதலை இல்லை. இப்போ அவள் நெருங்குகிற கூட்டத்தில் இருந்தாலும் அவன் நெருங்கி மாத்திரம் போல அவள் தொடுகிறாள். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்குற ரேமா அதுதான். நாம் எல்லாரும் இயேசுவிட்ட வர்றோம், ஆனால் நெருங்குகிற கூட்டத்தில் இருந்து பிரயோஜனம் இல்லை. அது அப்படியே கூட்டமாக போயிடும். தொடுகிற கூட்டம் அது எப்படி பாஸ்டர் நாங்கள் ஆண்டவரை தொடுறது? அந்த தொடுதல் எதுக்கு வந்துச்சு? அதான் பேதுரு அங்கே சொல்கிறார், எல்லாரும் நெருக்குறாங்க ஆண்டவரே, இதில் என்னை தொட்டது யாருன்னு நீங்கள் கேட்குறீங்களே, அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது இயேசுவுக்கு தான் ஃபீல் ஆகும், சுற்றி இருக்கிற யாருக்குமே தெரியாது. சபைக்கு வருகிற அநேகரில் நம்ம எல்லோரும் இருக்கும்போது எல்லோரும் நெருங்கி தான் ஆராதிக்கிறோம். ஆனால் தொடுற ஒரு சிலர் அவருக்கு தெரியும். அந்த தொட்டுட்டாங்கனாலே அங்கே விடுதலை உண்டு சிஸ்டர், விடுதலை உண்டு பிரதர். அதை எதை தொடணும்? 2 காரியங்கள் இந்த காலைவெளியில் ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று, நீங்கள் தொட வேண்டியது எது தெரியுமா? அவள் தொட்டது இயேசுவின் மற்ற அங்கிகள் அல்ல, மற்ற பாகங்கள் அல்ல. அங்கியில் பல பாகம் இருக்குது. அவர் கையில் தொங்கல் இருக்குது, அவருடைய காலில் தொங்கல் இருக்குது. ஆனால் அவள் வஸ்திரத்தின் ஓரம், அதாவது அந்த முதுகு பக்கத்தில் இயேசு தன்னை சுற்றிலும் ஒரு வஸ்திரம் போட்டிருக்கிறார். அது என்னென்னா, யூதர்கள் நியாயப்பிரமாண வார்த்தைகளை அப்படி எழுதி தங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் தொங்க விட்டுருப்பாங்க. இந்த 613 பிரமாணங்களையும் எழுதி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த வார்த்தையை தொடரான். ஷி டச் த வேர்ட். இயேசுவே வார்த்தை தான், ஆனால் அந்த வார்த்தையை அவள் தொட்டு அந்த இடத்துல ஒரு ஹீலிங்கை வாங்குறான். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்னதான்? அதை தொடுங்க, வார்த்தையை தொடுங்க. அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த வார்த்தையை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வேதத்தில் உள்ள அனைத்து வார்த்தைகளையும். ஜார்ஜ் முல்லர் என்கிற ஒரு கர்த்தருடைய தாசன், அவர் மிகுந்த ஃபெய்த்தில் தான் லைஃபையே அவர் கட்டினார். அவர் ஆர்ஃபனேஜ் வச்சுருப்பார். அந்த ஆர்ஃபனேஜில் அவர் நடத்துறதுக்கு முன்னால் ஆண்டுகிட்ட சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தை, நான் இந்த பிள்ளைகளுக்காக யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்க மாட்டேன், நீங்கள் தான் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். அப்போ ஒரு நாள் காலை வேளையில் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க ஒன்றும் இல்லை.
ஆஸ் யூஷுவல் காலையில் ப்ரேயர் சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் முன்னாடி தட்டு வைக்கப்பட்டது. இப்போ அவங்களுக்கு ப்ரெட்டும் பாலும் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அங்கே இருக்கிறதான ஸ்டூவர்டு வந்து கேட்குறாரு, என்ன செய்யட்டும்? ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எல்லாம் கண்ணை மூடிட்டாங்க. அடுத்த 10 நிமிடத்தில் ஜெபம் முடிஞ்ச உடனே அங்கே தட்டில் ப்ரெட் இருக்கணும். இவர் முழங்கால் போட்டு ஆண்டுடைய கருத்தில் கையை உயர்த்திருக்கிறார். அதான் டச்சிங் த ஜீசஸ், அதான் டச்சிங் த வேர்ட். நெருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் இப்போ டச் பண்ணுறாரு பாருங்கள். அதை டச் பண்ணுறாரு. டச் பண்ணோன்னே அங்கே திடீரென்று அந்த பிள்ளைங்கள்லாம் சத்தமாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவர் காதில் ஒரு சத்தம் கேட்குது, வாசலில் யாரோ தட்டுறாங்கன்னு. அங்கே வந்த ஒரு ஆள் வாசலில் உட்காந்துட்டு அவன் சொல்கிறான், இங்கே நாங்கள் குயின் வீட்டுக்கு, நாங்கள் அந்த பேலஸுக்கு பால் எடுத்துகிட்டு போகிறோம். வழியிலே அச்சு முறிஞ்சிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போகிறதுக்காட்டி பால் வீணாக போயிடும். குயின் நல்ல பாலாக கொடுக்கணும். இப்போ இந்த பால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாங்கள் பக்கத்தில் கேட்டோம், இங்கே என்னாச்சும் ஆர்ஃபனேஜ் இருக்கான்னு. உங்களை காமிச்சாங்க. இந்த பால் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க. அப்போ அந்த பிள்ளைகள் ஜெபிப்பதற்கு முடிக்கிறதற்கு முன்பதாக அந்த பால் எல்லாருக்கும் ஊற்றப்படுகிறது. உடனே காய்ச்சி அந்த பாலை ஊற்றுறாங்க. பிள்ளைங்க எல்லாம் பாலை குடித்து முடிக்கிறதுக்குள்ளே அடுத்து ப்ரெட்டு வருது. ஒரு ட்ரக்கு லோடு ஃபுல்லாக வருது. இதெல்லாம் அதிசயம். இதெல்லாம் கர்த்தர் செய்கிற காரியம். ஒரு மனிதன் கர்த்தரை விசுவாசத்தினால் பிடிக்கும்போது எந்த இடத்துல குறைவு இருக்கோ அதை கர்த்தர் நிறைவாக்குவார். சிஸ்டர், பிரதர், நீங்கள் நெருங்கி நெருங்கி வந்துட்டுருக்கீங்க. கர்த்தருக்கு அது தெரியுது. நீங்கள் டச் பண்ணுங்கள், ஆண்டவரை தொடுங்க. அதில் வார்த்தையில் தொடுங்க. ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். இந்த வார்த்தையினால் கர்த்தரை தொடும் பொழுது, ஏன்னா வார்த்தைக்கு உருவம் கிடையாது, வார்த்தைக்கு சிலை கிடையாது, வார்த்தைக்கு ஒரு உருவத்தினால போய் தொட முடியாது. ஆனால் வார்த்தையை நம்பி தொடுறோம் பார்த்தீங்களா, நமக்கு கர்த்தர் அந்த ஜெயத்தை அளிக்கிறார். உங்களுக்கு இந்த காலவேளையில் அவர் தருகிறார். இரண்டாவது, அவள் தொட்டதுக்கான இன்னொரு காரணம், அந்த மற்ற ஜனங்க எல்லாம் என்ன சொல்ல போகிறாங்க அதை பற்றி கவலையே இல்லை. பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிங்க, உங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் யோசிங்க. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வழி பாருங்கள். பக்கத்தில் உள்ளவளை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அவங்க எப்படியோ இருக்கிறாங்க, அவங்கள கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நீங்கள் யாரை குறித்து, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஞானசாரம் எடுத்தேன், நான் அபிஷேகம் பெற்றா, நான் ஆவியில் நிறைஞ்சா, நான் பரிசுத்த வாழ்க்கையை நடந்தா, இவங்க என்ன சொல்லுவாங்க, யாரையும் யோசிக்காதீங்க. உங்களை அழைத்தது கர்த்தர். நீங்கள் பார்த்து செய்யுங்க. நெருங்கி நெருங்கி வர்றீங்க, இன்றைக்கி கர்த்தரை தொடுங்க, வார்த்தையை தொடுங்க. அந்த ஸ்திரீக்கு கர்த்தர் விடுவித்தது போல உங்களையும் கர்த்தர் கண்டிப்பாய் விடுவிப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்ததான இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் நெருங்கி வருகிற நெருக்குகிற கூட்டமாக இல்லாமல் தொடுகிற கூட்டமாக எங்களை மாற்றும். தொட்டு 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 நாங்கள் உம்மோடு இன்னும் இணையத்தக்கதாக இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. யாரெல்லாம் தூரமாக நின்று உம்மை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்களோ, இன்னும் நெருங்கி வரலையோ, சமீபித்து வரலையோ, அவங்க சமீபித்து வரட்டும். உடைய வல்லமையை, பராக்கிரமத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா, நீர் இன்றைக்கும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கிற தேவன். உடைய பிள்ளைகள் வாஞ்சையோடு, ஆண்டவரே விசுவாசத்தோடு, தவணத்தோடு வந்து உம்மை தொட்டு நீர் கொடுத்த வசனங்களை அபியாசப்படுத்த, அதை ப்ராக்டிஸ் பண்ண உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, தங்களுடைய சொந்தக்காரங்களை நினச்சி, நண்பர்களை நினச்சி, இந்த உலகத்தை நினச்சி உம்மை தொடாமல் விட்டுவிடாமல் உடைய பிள்ளைகளை கர்த்தர் தயவாய் அவர்களை தைரியப்படுத்தி எழுப்புங்கப்பா. உம்மை தொடுறதில் மனிதர்கள் எங்களை ஆண்டவரே தடைப்படுத்தவே கூடாதப்பா. உம்மை தொடுவதில் நாங்கள் தைரியமாய் விசுவாசத்தோடு தொட உதவி செய்யுங்க. உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரதை கிருபை பாராட்டுகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே இந்த விசுவாச தொடுதலை உங்களுக்கு தருவாராக. ஆமென்.